ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலங்கள்ல சீனாவுடைய செயல்பாடுகள் இந்தியாவுக்கு எல்லை பகுதிகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீனா தன்னுடைய விமானப்படை மற்றும் கடற்படைய மிகப்பெரிய அளவுல மாடர்னைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல இந்தியா தன்னுடைய கடற்படை மற்றும் விமானப்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தலன்னா சீன கடற்படை மற்றும் விமானப்படை இந்தியாவை ஓவர்டேக் செஞ்சிரும். அப்படி செஞ்சுட்டா இந்தியாவால எல்லையில சீனாவை வலிமையா எதிர்க்க முடியாது. இதன் காரணமா அருணாச்சல் பிரதேஷ், லடாக் போன்ற இடங்கள்ல இந்தியா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா அடுத்த 10 வருடங்கள்ல என்ன திட்டங்களை வச்சிருக்காங்க, இதன் மூலமா சீனாவை எப்படி கவுண்டர் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா தன்னுடைய முப்படைகளை சமீப காலத்துல மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா தன்னுடைய விமானப்படையை விரிவுபடுத்துவதற்கு சீனா அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல வெளிவந்த ஒரு ரிப்போர்ட்ல சீனா 2035 வருடத்துக்குள் 1000 J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தங்கள் படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்படி 2035 வருடத்துக்குள்ள சீனா 1000 J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தங்கள் படையில இணைச்சிட்டாங்கன்னா இந்த பிராந்தியத்தோட ஏர் பவர் சுப்பீரியாரிட்டியில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். சீன விமானப்படையை இந்த பகுதியில யாராலும் தோற்கடிக்க முடியாது. J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துவதற்கு சீனா மிகப்பெரிய அளவுல ஃபேக்டரிகளை டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போதைய நிலையில ஒரு வருடத்துக்கு 40 முதல் 50 J-20 விமானங்களை தயாரிக்க முடியும். ஆனா சீனா புதிதாக உருவாக்கக்கூடிய ஃபெசிலிட்டிகளை கொண்டு ஒரு வருடத்துக்கு 120 J-20 விமானங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி சீனா செஞ்சாங்கன்னா 2035 வருடத்துக்குள் 1000 J-20 விமானங்களை அவங்களால தங்கள் விமானப்படையில் இணைக்க முடியும். சீனாவின் J-20 விமானம் அமெரிக்காவின் F-20 ராப்டர் விமானம் போன்ற ஒரு விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. J-20 விமானத்துல அதிநவீன ஸ்டெல்த் தொழில்நுட்பம், சொபிஸ்டிகேட்டட் ஏவியானிக்ஸ், அதிநவீன ஆயுதங்கள் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சீனாவின் J-20 விமானத்தோட கேப்பபிலிட்டிஸ சீனா ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. இதன் காரணமா அந்த விமானம் ஒரு யுத்த களத்துல எப்படி செயல்படும் அப்படிங்கறத எதிரிகளால கணிக்க முடியாது. தற்போதைய நிலையில இந்திய எல்லையில இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல 6 J-20 விமானங்களை சீனா நிறுத்தி வச்சிருக்காங்க. சிக்கிம் மாநில எல்லைக்கு அருகில் சீனாவின் 6 J-20 விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. சீனா இந்திய எல்லையில இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல J-20 விமானங்களை நிறுத்தி வச்சிருப்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. இதன் காரணமா இந்தியா தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்டான ஆம்கா ப்ராஜெக்ட வேகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்காங்க. நிறைய மேற்கத்திய ஊடகங்கள் சீனாவின் J-20 விமானம் ஒரு உண்மையான 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடையாது, அதுல பல குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான ஹை த்ரஸ்ட் இன்ஜின் J-20 விமானத்துல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து தன்னுடைய விமானப்படையில் இணைச்சிருக்க முதல் ஆசிய நாடா சீனா இருக்காங்க. வரக்கூடிய 10 வருடங்கள் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப குரூஷியலான பீரியடா பார்க்கப்படுது. ஏன்னா சீனா தன்னுடைய விமானப்படையின் வலிமையை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கிறாங்க. இத கவுண்டர் செய்யணும்னா இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து விமானங்களை வாங்கி படையில் இணைச்சா மட்டும் காணாது. ஆம்கா போன்ற உள்நாட்டு விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்களை அதிவேகமா முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இப்போ இந்தியா வந்திருக்காங்க. இந்தியா ஆம்கா ப்ராஜெக்ட் மூலமா சீனாவின் J-20 விமானத்திற்கு நிகரான இல்லனா அதை விட அதிக செயல்திறன் கொண்ட ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஆம்கா ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா ஆம்கா விமானத்தோட புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட்
டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குறதுல இந்தியா சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஹை த்ரஸ்ட் கொண்ட விமான இன்ஜினை உருவாக்குவது, AESA ரடார்களை தயாரிப்பது, அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை உருவாக்குவது போன்ற சில முக்கியமான விஷயங்கள்ல இந்தியா பின்தங்கி இருக்காங்க. இதை சமாளிப்பதற்கு AMCA திட்டத்தை சில வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியா செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. என்ன பொறுத்தமட்டில் விமான இன்ஜின் தயாரிப்புல மட்டும்தான் இந்தியா பின்தங்கி இருக்காங்க. ரடார்களை உருவாக்குவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை உருவாக்குவதிலெல்லாம் இந்தியா ஒரு முன்னேறிய நிலையில தான் இருக்காங்க. அதனால விமான இன்ஜினை இந்தியால உருவாக்குவதற்கான திட்டங்களை இந்தியா வகுத்து செயல்பட்டால் கூடிய விரைவில் ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாலே தயாரிக்க முடியும். இந்தியா உருவாக்கும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல 6th ஜெனரேஷன் விமானங்கள்ல இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதனால AMCA விமானம் ஒரு 5+ ஜெனரேஷன் விமானமா உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. சீனாவை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய இரண்டாவது விமான திட்டம் தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட். ஏற்கனவே இந்திய விமானப்படையில LCA தேஜஸ் MK1 மற்றும் MK1A விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா இந்த தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் அந்த விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு மீடியம் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா உருவாக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு போர் விமானமா இந்தியா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் 2000, MiG-29 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா உருவாக்குறாங்க. தேஜஸ் MK2 விமானத்துல 90% பாகங்களை இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இதனால இந்த விமானத்தை உருவாக்க ஆகும் செலவும் மிகவும் குறைவாக தான் இருக்கும். தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்டுக்கும் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. தேஜஸ் MK2 விமானத்தை 2026 வருடத்துக்குள் உருவாக்கி அதோட முதல் பறத்தலை நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 மற்றும் AMCA MK1 விமானத்துல GE நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் போடப்பட்டிருக்கு. இதனால இந்த ரெண்டு ப்ராஜெக்டுகளையும் இந்தியா அதிவேகமா டெவலப் செய்து முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 10 வருடங்கள்ல இந்திய விமானப்படை 1000 J-20 விமானங்களை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை பெற்ற விமானப்படையா உருவெடுத்திருக்கணும். அப்படி உருவெடுப்பதற்கு AMCA மற்றும் தேஜஸ் MK2 விமான ப்ராஜெக்ட் ரொம்பவும் முக்கியமானது. அடுத்து தற்போதைய நிலையில உலகின் மிகப்பெரிய கடற்படைனா அது சீன கடற்படை தான். ஆனா உலகின் வலிமையான கடற்படை அப்படின்னு பார்த்தா அமெரிக்க கடற்படை தான் முதல் இடத்துல இருக்காங்க. அமெரிக்காவை கடற்படையின் வலிமையில முறியடிப்பதற்கு சீனா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு நிகரான 1,00,000 டன் எடை கொண்ட சூப்பர் கேரியர் ஏர்கிராப்ட் கேரியர்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. கடற்படையை பொறுத்தமட்டில் இந்தியாவுக்கு இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா சில அட்வான்டேஜஸ் இருக்கு. மலாக்கா நீரிணை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்தோமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு போன்ற இடங்களை பயன்படுத்தி இந்தியாவால சீன கடற்படைக்கு செக் வைக்க முடியும். இதை முறியடிப்பதற்கு சீனா தற்போது இன்னொரு திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதாவது பாகிஸ்தான் கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்துவதற்கு உதவி செய்யறாங்க. சமீபத்துல பாகிஸ்தான் கடற்படையில சீனாவில் டிசைன் செய்து தயாரிக்கப்பட்ட ஹேங்கர் கிளாஸ் சம்மரீன்களை இணைச்சிருக்காங்க. இந்த ஹேங்கர் கிளாஸ் சம்மரீன்கள் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை கவுண்டர் செய்வதற்கு இந்தியா ASW அப்படிங்கிற ஆன்டி சம்மரீன் வார்ஃபேர் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த மிசைல பயன்படுத்தி தொலை தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவால தாக்கி அளிக்க முடியும். இந்தியா சீனாவிடமிருந்து எந்த ஒரு ஆயுதத்தையும் இறக்குமதி செய்யல. சீனா பாகிஸ்தானுக்கு தன்னுடைய மிலிட்டரி டெக்னாலஜியை கொடுத்து இந்த பிராந்தியத்துல ஒரு ஆர்ம் ரேஸ தொடங்கி வைக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய முப்படைகள் பெருமளவுல சீன ஆயுதங்களை நம்பியே இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி கொடுப்பது, பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை கொடுப்பது போன்ற பல விஷயங்களை செஞ்சு பாகிஸ்தான் கடற்படைய இந்த பகுதியில ஒரு வலிமையான கடற்படையா உருவாக்க முயற்சி செய்யறாங்க. இத இந்தியா கவுண்டர் செய்யணும்னா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல
விரிவுபடுத்தணும். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற அமைப்பு சவுத் ஏசியா ரீஜன்ல சீனா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை மிகப்பெரிய அளவுல சப்ளை செய்யறாங்க. இதன் காரணமா இந்த பிராந்தியத்துல ஒரு ஆர்ம் ரேஸ உருவாக்குவதற்கு சீனா முயற்சி செய்வதா அந்த அமைப்பு குற்றம் சாட்டுறாங்க. இந்த விஷயங்களை கவுண்டர் செய்யும் விதமா இந்தியா தன்னுடைய கடற்படைய விரிவுபடுத்துவதற்கு தற்போது சில முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அதிநவீன சப்மரீன்கள், மிகப்பெரிய ஏர்கிராப்ட் கேரியர்கள், ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி போன்ற பல விஷயங்களை இந்தியா ஒருங்கிணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 வருடங்கள்ல இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு வலிமையான கடற்படையா இந்தியா இருக்கணும்னா இந்தியா தன்னுடைய கடற்படைய மிகப்பெரிய அளவுல விரிவுபடுத்தி இருக்கணும். அந்த விஷயத்தை உணர்ந்து தற்போது இந்தியா கடற்படையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் பேட்டி அளித்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்தியாவுக்கு குறைந்தது 5 முதல் 6 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களாவது தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து இந்திய கடற்படையோட கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் முனைப்போடு இருப்பது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்தியா ஒரே நேரத்துல விமானப்படை மற்றும் கடற்படைய மிகப்பெரிய அளவுல மாடர்னைஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டிருக்கு. அடுத்த 10 வருடங்களை இந்தியா மிஸ் பண்ணிட்டாங்கன்னா வரும் காலத்துல பல பிரச்சனைகளை சீனா மற்றும் பாகிஸ்தானிடமிருந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இதை உணர்ந்துதான் தற்போது அனைத்து ஆயுதங்களையும் இந்தியாவில் தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.